ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்யூட் பப்பி ஹவுஸ். இப்போ நீங்கள் நம்ம க்யூட் பப்பி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் லொக்கேட் ஆகிருக்கு. சேலமில் வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் கிச்சுப்பாளையங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே ஹைவேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து வரப்போ சென்னை ஹைவேயில் செகண்ட் பேடிகேட்லேருந்து நீங்கள் சன்னியாசிகுண்டு பைபாஸ் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்யூட் பப்பி ஹவுஸில் வந்துட்டு ஏன் நீங்கள் பப்பீஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பி ஹவுஸில் வந்துட்டு நல்ல நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் கொடுக்குறோம். பெஸ்ட்டு பப்பியை கொடுக்குறோம். பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய பப்பீஸுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட சந்தேகங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம பப்பி ஹவுஸில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ். கோல்டன் ரிட்ரைவர் பாருங்கள் எவ்வளோ மேசிவான பப்பீஸு, எவ்வளோ குவாலிட்டியான பப்பீஸ். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மேல் ஃபீமேல் போத் ஆர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கோல்டன் ரிட்ரைவர் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பப்பீஸை எடுக்கலாம். அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பெட்டு எதுனாலுமே உங்களுக்கு தேவைப்படுது. கோல்டன் ரிட்ரைவர், லேபடார், எந்த பப்பீஸு, ஜெர்மன் ஷெப்பர்டில் ஸோ எந்த ப்ரீடு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி உங்கள் பப்பியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு பப்பீஸோட வீடியோ ஷேர் பண்ணி அது மூலிமா வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பப்பீஸ் வேணுமோ அதை வந்துட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ கோல்டன் ரிட்ரைவர் பப்பி பார்த்துட்ருக்கீங்க, நம்மளோட ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து என்ன பப்பீஸ் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ் கூட லேபடார் பப்பீஸ் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் இருக்குது, பூடல் இருக்குது, சிஸ்ஸு இருக்குது, பீகிள் இருக்குது, பக் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங். நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குது 365 டேஸும். இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களோட கிட்ஸ் எல்லாமே வீட்டில் இருப்பாங்க. ஏதோ ஒரு பெட்டு வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு பெட்டு வளர்த்தலாம்னு ஆசைப்படுவாங்க. அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பப்பி ஹவுஸை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ பார்த்துட்ருக்குது ஜெர்மன் ஷெப்பர்ட். எவ்வளோ ஹெவி பப்பீஸ் பாருங்கள். ஜெர்மன் ஷெப்பர்டில் லாங் கோட் பப்பீஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க இவங்க பாருங்கள். அவரும் கையிலே நிற்கிறதே இல்லை. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா பப்பீஸும் அவைலபிளாக இருக்கான்னு நான் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறேன். பட் ஆனால் அதனோட ரேட்டே நான் சொல்லலைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் ரேட்டை நான் சொல்கிறதில்ல அப்படின்னா, இந்த வீடியோஸை நீங்கள் 1 மாதமோ 2 மாதமோ கழித்து பார்க்குறப்ப ரேட்டு வந்துட்டு ஒருவேளை நான் சொல்கிற ரேட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியலாம், அல்லது அதை விட கம்மியாகவும் நான் சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ பப்பீஸோட ரேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது. பப்பீஸோட ரேட் எப்பயுமே அதனோட குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு. இப்போ ஓகேங்களா? ஸோ ரேட்டு டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நான் ப்ரைஸை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது. லேபடார் பப்பீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் பிங்க் நோஸ் பப்பீஸ் பார்த்துட்ருக்கீங்க. ரேர் பிங்க் நோஸ், பிளாக் நோஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் பிங்க் நோஸும் ரேராக கிடைக்கும். ஒயிட் கலரில் பிங்க் நோஸ் பப்பீஸும் அவைலபிளாக இருக்குது. பிளாக் நோஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான பப்பீஸை நம்ம செலக்ட் பண்ணி ஹெல்த்தியான பப்பீஸ் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மேல் பப்பி 15,000 20,000 நல்ல குவாலிட்டி பப்பீஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஃபீமேல் பப்பி 10 to 13 குவாலிட்டி பப்பீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் லேபடார் வந்து பார்த்திங்கன்னா 10 to 12, ஃபீமேல் வந்துட்டு 7 or 8 இந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். சிஜுவை பார்த்திங்கன்னா 10 to 12, ஃபீமேல் வந்துட்டு 8 to 10 இந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ என்னடா இது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா பப்பிக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. பப்பீஸோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சுச்சுவேஷனுக்கு பொறுத்து ப்ரைஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ரேட் இதுதான் சொல்லி ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற ரேட்டில் ரொம்ப டாப்பாக பெஸ்ட்டு குவாலிட்டி பப்பீஸை நம்ம கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பப்பீஸோட குவாலிட்டி அதில் ஒரு தாட்டி நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் வந்துட்டு நம்மளை ரெஃபர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் பப்பீஸை வாங்குறப்ப அதனோட ஹெல்த்தை செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இந்த சம்மர் சீசனில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டைமு. நீங்கள் பெட்டு வாங்கணும்னு அர்ஜென்ட்டில்
போயிட்டு எந்த இடத்துலையும் வாங்கி மாட்டிக்க வேண்டாம். நல்லா ஹெல்த்தாக இருக்கா, ஆக்டிவாக இருக்கான்றத எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸு வாங்குங்க. அதுக்கப்புறமேலு அந்த பெட்டை எப்படி நீங்கள் வந்துட்டு 1 வீக்கு ஒரு 10 டேஸ் வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து மெயின்டெயின் பண்ணுறோன்ற கைட்லைன்ஸோடு நீங்கள் வாங்குங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெட்டு வாங்குறது பெருசு இல்லை, அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்துட்டு மெயின்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் உள்ள பர்சன்கிட்ட பப்பீஸை வாங்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த நாலேஜும் ஷேர் பண்ணுறோம். அந்த பப்பீஸ் லைஃப் லாங் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பப்பீஸ் எல்லாமே விளாண்டுட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லா ப்ரீடுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னாலும் பர்த்டே கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன பெட்ஸ் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்கிறது சேலமில் அமைஞ்சிருக்கு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புது அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.